எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டதால் பரபரப்பான தஞ்சை நகரம். திமுகவுடன் நுழையாதபடி விசாரணை நடைபெறவுள்ள காவல் நிலையத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை இன்றை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என உதயநிதிக்கு அறிவுறுத்தல். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை ரிமாண்ட் செய்ய வேண்டும் இல்லை என நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் விளக்கம். விசாரணைக்கு மட்டுமே தஞ்சை அழைத்துச் செல்லப்படுகிறார், மாலையே விடுவிக்கப்படுவார் என உத்தரவாதம். உதயநிதியை இன்றை விடுதலை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் உத்தரவு தவேகாவின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி. ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரிவுபடுத்தும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை. வடக்கூர் காவல் நிலையத்தில் மதிய உணவுக்கு பிறகு தஞ்சை அழைத்துச் செல்லப்படுகிறார் உதயநிதி. ஏசி இல்லாத போலீஸ் வாகனத்தில் உதயநிதியுடன் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் விக்கிரவாண்டியை தாண்டி பயணம். உதயநிதி மீதான முதல் தகவல் அறிக்கையே சட்டவிரோதமானது என திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ குற்றச்சாட்டு. நீதிமன்ற உத்தரவால் தமிழ்நாட்டில் சர்வாதிகாரம் தடுக்கப்பட்டுள்ளது என பேட்டி. நோக்கத்தோடு காவல்துறை பின்பற்றாமல் இந்த வழக்கை பதிவு செய்து எதிர்க்கட்சி தலைவரை எப்படியாவது கைது செய்து நாளை அவர் சட்டமன்றத்திற்குள் வரக்கூடாது என்று திட்டமிட்டார்கள். வழக்கம்போல் நீதிமன்ற உத்தரவால் மற்றொரு முறை சர்வாதிகாரம் தமிழ்நாட்டில் தடுக்கப்பட்டிருக்கிறது. RSSக்கு எதிராக விளங்கியவர் வைகோ. வைகோ புத்தகம் வெளியீட்டு விழாவில் ராகுல் காந்தி பேச்சு. முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசிய வழக்கில் ஜாமீனில் விடுதலையானார் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன். விஜயின் தவேகா ஆட்சிக்கு சர்வாதிகார போக்குடன் உள்ளதாக விமர்சனம். எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பொறுப்பின் மாண்பை உணராமல் உதயநிதி பேசியுள்ளார் என எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன், அன்புமணி, வீரபாண்டியன் கண்டனம். உதயநிதி ஸ்டாலின் மீதான கைது நடவடிக்கையை தவிர்த்திருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் உதயநிதிக்கு சில தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருப்பது வருந்தத்தக்கது. உதயநிதி தனது உரைகள் ஆபாசமாக எதுவும் பேசவில்லை என திமுக தலைவர் ஸ்டாலின் விளக்கம். உதயநிதி வக்கர புத்தியுடன் பேசியுள்ளார் என அமைச்சர் நிர்மல்குமார் காட்டும். பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுவது திமுகவினருக்கு வாடிக்கை எனவும் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் கூட இப்படிப்பட்ட அடக்குமுறை நடந்ததில்லை. தவேகா அரசை வீழ்த்தி ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது, என்ன தவறு இருக்கிறது? உலக மகா தவறு. அப்படியே நான் வாதத்துக்காக கேட்கிறேன். இஷாவை பற்றி பேசுவதுக்கு உடனே இவ்வளோ அவசரம் தேவை? அவர் எதிர்க்கட்சி தலைவர், அந்தம்மா இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? அந்தம்மா தனிப்பட்ட முறையிலே யாரும் ஒன்றும் பேசலாம், வீட்டுக்கு தான் சொன்னார். சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சித் தலைவரை பங்கேற்க விடாமல் தடுப்பதற்காகவே கைது நடவடிக்கை. இது அப்பட்டமான கோழைத்தனம் என திமுக எம்பி கனிமொழி கண்டனம். ஆங்கிலேயர் கால வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு இணையாக எதிர்க்கட்சிகளை முடக்கும் தவேகா அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது. அரசியல் நாகரிகத்துக்கு பொருந்தாத செயல் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விமர்சனம். தவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தவேகா எம்எல்ஏக்கள் கூட்டம். சட்டமன்றத்தில் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் எம்எல்ஏக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக மைக் ஸ்மித் நியமனம். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஸ்மித் தனது பொறுப்பை தொடங்குவார் என BCB அறிவிப்பு. மூன்றாவது T20 போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணி வெற்றி. இலங்கையை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆறுதல் வெற்றி பெற்றது பாகிஸ்தான்.